மணியை பற்றி இவ்வளோ நல்லா சிம்பிளாக என்கிட்ட கேட்டிங்கன்னா, நிறைய சம்பாதிக்கணும், கம்மியாக செலவு பண்ணணும், ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் சேர்த்து வைக்கணும், அண்ட் நீங்கள் ரொம்ப ரிச்சாக இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். சிம்பிள். பட் ஆஃப்டர் ரீடிங் தி சைக்காலஜி ஆஃப் மணி, ஐ யூஸ் டு திங்க் டிஃப்ரெண்ட். தி பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அபவுட் த மணின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது வெறும் மணியில் மட்டும் இல்லை, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அண்ட் மணியை பற்றி நாம் எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அதனால தான் இந்த புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலாம். இது வந்து மணியை பற்றி மட்டுமே டீச் பண்ணாமல், மணியை பற்றி நாம் எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்றதையும் டீச் பண்ணுது. மணி பற்றி இருக்கிற பர்ஸ்பெக்டிவை கொஞ்சம் மாற்றின 7 யூஸ்ஃபுல் லெசன்ஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நோ ஒன்ஸ் கிரேசி. நமக்கு மற்றவங்களோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் பார்க்குறப்போ அது நமக்கு கொஞ்சம் ரொம்பவே கிரேசியாக இருக்கும். அவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ட்ரேட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி மணியை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்படி இருக்கிற பர்சனை நாம பார்க்கும்போது ரொம்பவே கிரேசியாக தெரியும். ஏன்னா இவன் மணியை வச்சு என்னென்னமோ பண்ணுறானே அப்படின்ற மாதிரி. பட் உண்மையை சொல்ல போனோம்னா அவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் கிரேசிலாம் கிடையாது. அவங்க மணியை பற்றி எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே அவங்க ஆக்சுவலாக அதை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிற டிசிஷன் தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க அவங்களோட லைஃப்ல இருக்கிற நார்மல் டிசிஷன்ஸை தான் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஆக்சுவலாக அவங்களோட பிளேஸ்ல நாம இல்லை, நாம அங்கே இல்லாதனால நமக்கு அது தெரியல. ஓகே, நான் ரொம்ப குழப்பாம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பர்சன் ஏ பர்சன் பின்னு சொல்லி 2 பர்சனை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக மணின்றது அவனுக்கு ரொம்பவே நெசசரியாக இருக்கும். அவனுக்கு எவ்வளோ தேவையோ அவன் அவ்வளோதான் சம்பாதிப்பான். அவன் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாமே வச்சு பார்த்து வாழ்ந்த ஒரு பையனாக இருக்கலாம் ஆக்சுவலாக நம்மள மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பர்சன் ஏக்கு மணி மீன்ஸ் செக்யூரிட்டி. ஏன்னா அவனுக்கு அதுதான் எல்லாமே. அதை வச்சு அவனுக்கு ப்ளே பண்ணுறதுக்கோ இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதுக்கு தோணாது. ஏன்னா அவனுக்கு பேசிக் நீட்ஸை ஃபில் பண்ணிக்கவே அது கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பர்சன் பி ரொம்பவே ரிச்சாக வெல்த்தியான ஃபேமிலியில் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம். இப்போ இவன் பார்த்து வாழ்ந்த டிசிஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது, ஸ்டாக் பிக் பண்ணுறது, இந்த மாதிரி பார்த்தே வளர்ந்துருக்கலாம். இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு 1 lakh கொண்டு போய் 2 பேர்கிட்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா, இதில் அந்த பர்சன் அவனுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மட்டும் தான் செலவு பண்ணுவான். மிச்சபடி வேற எந்த செலவும் பண்ண மாட்டான். இன்வெஸ்ட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லி கிரேசியான திங்ஸ் எதுவுமே பண்ண மாட்டான். இதே நீங்கள் பர்சன் பிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அவன் வந்து ட்ரேட் தான் பண்ணுவான், இன்வெஸ்ட் தான் பண்ணுவான், இந்த மாதிரி தான் பண்ணுவான். பட் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே கிரேசியாக எதுவுமே பண்ணலை. பர்சன் ஏவாக இருக்கட்டும், பியாக இருக்கட்டும். ஆக்சுவலாக அவங்க எப்படி இருக்காங்களோ அதை தான் அவங்க பண்ணுறாங்க. நாம அவங்களோட இதை பார்க்காததுனால நமக்கு அந்த பர்சன் பி ரொம்பவே கிரேசியாக தெரியலாம். ஏன்னா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வேற, இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வேற. இது ஏன் இப்படி நடக்குதுன்னா, அவங்க எல்லாமே அவங்களோட ஓன் லைஃப்ல ஓன் வெர்ஷன்ல தான் இருக்காங்க. யாருமே இங்கே எதுவுமே கிரேசியாவோ புதுசாவோ வித்தியாசமாவோ எல்லாம் எதுவுமே பண்ணிடல. ஸோ பிஃபோர் ஜட்ஜிங் சம் ஒன், இந்த மாதிரி என்னடா மணியை வச்சு ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக உங்ககிட்ட நீங்களே ஒரு கொஷின் கேட்டு பாருங்க. இது ஏன் எனக்கு ரொம்ப கிரேசியாக தோணுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கிரேசியாவோ எந்த ஒரு இம்பாக்டுமே கிரியேட் பண்ணாது. இது ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் பிஹேவியர் அப்படின்றது நம்ம ஹிஸ்ட்ரியில தான் இருக்குது. நம்ம எங்கே வாழ்ந்தோம், என்ன பண்ணோம், நம்மளோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் என்ன, நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் இது வந்து பர்சனல் ஃபைனான்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் த செகண்ட் லெசன் இஸ் நெவர் எனஃப். திங்க் அபவுட் த அமௌண்ட் ஆஃப் மணி யூ வாண்ட் ரைட் நவ். நவ் இமேஜின் யூ ஆக்சுவலி கெட் இட். இந்த மாதிரி நமக்கு கிடைச்ச உடனே ஸ்டாப் பண்ணிடுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மந்த்லி நீங்கள் ஒரு 20K ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஓகே, நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது நிற்காது. இப்போ நம்ம ஓகே 30K ஏர்ன் பண்ணலாம், 40K ஏர்ன் பண்ணலாம், 50K ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். இந்த அமௌண்ட் இப்படி பெருசாகி போக போக நியூ கார், நியூ ஹவுஸ், நியூ பைக், அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் இங்கே எல்லாமே வந்து விழுந்துரும். இந்த மாதிரி நமக்கு நம்மளோட மணியோட நம்பர் சேஞ்ச் ஆகுமே தவிர நமக்கு மணி மேலே இருக்கிற ஃபீலிங் அங்கேயே தான் இருக்கும். என்னன்னா ஐ வாண்ட் மோர் அப்படின்றது. இது ஏன் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ இருந்தால் போதும்னு சொல்லி நம்ம யாருமே டிசைட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வளர்ந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ். அதனால தான் நம்ம ஒரு 20K 30Kன்னு சொல்லி அதை அச்சீவ் பண்ணிட்டாலும் அந்த லைன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகி 30, 40, 50, 1 lakh 2 lakh அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்குமே தவிர, ஓகே இது வரைக்கும் போதும், இப்போ நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம திங்க் பண்ண மாட்டோம். இதில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது கிடையாது, அதை நீங்கள் ஆக்சுவலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்ற அப்படின்றதுல தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ண உங்களுக்கு நிறைய ரிஸ்க் எடுக்க தோணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுத்து நிறைய போய் மாட்டிக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. விக்ரம், இதில் என்ன இருக்குது, மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தானே, ஏர்ன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லலாம். எஸ், இட்ஸ் அ குட் திங். பட் உங்களுக்கு தெரியணும் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதாவது ஏர்னிங்கல்ல நீங்கள் எடுக்கிற ரிஸ்கையும் நீங்கள் பண்ணுற ஸ்பெண்டிங்கையும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுல தான் பிரச்சனையே. இந்த மாதிரி உங்களுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் போதும், இது எல்லாமே எனக்கு தேவை, இது எல்லாமே தேவையில்லைன்னு சொல்லி கிளியரான பிக்சர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுவே போதும். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், நவ் லெட்ஸ் டாக் அபவுட் த நெக்ஸ்ட் கொஸ்டின்.
நமக்கு தேவையே இல்லாட்டியும் நமக்கு சம்டைம்ஸ் நெசசரியே இல்லாட்டியும் நம்ம ஒரு பெரிய ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் சாப்டர் ஆஃப் தி மேன் இன் த கார் பேரடாக்ஸ். இமேஜின் நீங்க வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தர் ரொம்ப ஃபேன்சியான காரை கொண்டு வந்து உங்க பக்கத்திலே வந்து பார்க் பண்றான். அண்ட் நீங்க இப்போ உடனே என்ன நினைப்பீங்க? வாவ், த பர்சன் இஸ் ரிச். இது வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை. பட் இதுல ஸ்ட்ரேஞ்ச் பார்ட் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம எல்லாருமே அந்த பையனை பத்தி திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த காரையே அவன் வாங்கியிருப்பான். இந்த மாதிரி என்கிட்ட ரிச்சான கார் இருக்கு, நான் ரொம்ப ரிச்சா இருக்கேன், அதனால எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு தாட்ல அவன் இருப்பான். பட் ஆனா ஆக்சுவலா நாம வந்து இது எல்லாத்தையுமே எதுவுமே திங்க் பண்ணிருக்க மாட்டோம். அந்த பர்சன் ரிச்சா இருக்கான்னு சொல்லி ஒரு 2 செகண்ட் கூட திங்க் பண்ணிருக்க மாட்டோம். நம்மளோட நெக்ஸ்ட் திங்கிங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு அந்த கார் வேணும் அப்படின்றதுல மட்டும்தான் இருக்கும். மிச்சப்படி அந்த பர்சனை பத்தியோ, அவனோட சக்சஸை பத்தியோ, அவனோட வெல்த்தை பத்தியோ, அவனோட ரிச்னஸ் பத்தியோ நீங்க ரொம்ப நேரம் பேசியிருக்கலாம் மாட்டீங்க, திங்க் பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. நம்மளோட அடுத்த தாட்டே என்னன்னா, நமக்கு இந்த கார் இருந்தா எப்படி இருக்கும், செம்மையா இருக்கும்ல, நம்ம இந்த கார் வாங்கிட்டா நம்மளே எல்லாரும் கெத்தா பார்ப்பாங்க, நம்மளை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நினைப்போம். ஆனா ஆக்சுவலா நம்ம வாங்கி நிறுத்தினாலும் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் நம்மளை பார்த்து எதுவுமே நினைக்க மாட்டான். ஆக்சுவலா அவன் அந்த காரை நான் எப்படி வாங்குறதுன்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பான். இதான் வந்து பேரடாக்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நாம ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்குறதுனால எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க, நம்மள இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு வாங்குறோம் அப்படின்னா அது உண்மை இல்லை. ஆக்சுவலா யாருமே நம்மளை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவங்க லைஃப்ல பிஸியா இருக்கிறனால. நானே இதை நிறைய நோட் பண்ணியிருக்கேன். வாங்கினா ஐஃபோன் தான் வாங்கணும், அதுதான் கெத்து, அதை பார்த்தாதான் எல்லாரும் என்னையே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அந்த மாதிரி யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த போனை பார்த்த உடனே இந்த போனை நான் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி அவங்கள பத்தி தான் யோசிப்பாங்களே தவிர, அந்த போன் வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பர்சன் பத்தியோ வேற எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு புரியலன்னா கூட நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஒருத்தர் ஃபேன்சியான கார் கொண்டு வந்து நிறுத்தினா அப்படின்னு சொன்னா அவனை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? இல்லைன்னா அவனை பார்த்து வாவ் அவன் சூப்பர்னு சொல்லுவீங்களா? இல்லைன்னா நான் அந்த காரை வாங்கணும்னு சொல்லி உங்களை பத்தி நீங்க யோசிப்பீங்களா அப்படின்னு. ஒன்ஸ் இதை வந்து நீங்க ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எக்ஸ்பென்சிவான திக்கு ஒன்று வாங்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, இதோட தாட் மாறுறதுக்கு கொஞ்சம் நிறையவே சான்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பென்சிவ் காரா இருக்கட்டும், எக்ஸ்பென்சிவான திங்ஸா இருக்கட்டும், இது மாதிரி எதுவா வேணா இருக்கட்டும், இது எல்லாமே நான் வெல்த்தின்னு ஷோ பண்றதுக்காக இருக்கலாமே தவிர அது ஆக்சுவல் வெல்த் கிடையாது. அது வந்து எப்படின்னா, நீங்க உங்களோட மணியை கொடுத்து என்னை கொஞ்சம் ரிச்சா காட்டு அப்படின்ற சொல்ற மாதிரி நீங்க ஸ்பெண்ட் பண்ற கணக்கு தான் அது. இந்த மாதிரி பீப்புள்ஸ் என்னை பத்தி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற அட்மரேஷன்ல போய் மாட்டிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். விக்ரம், அப்ப இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வெல்த் இல்லைனா அப்ப எதுதான் வெல்த்னு சொல்ற அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா, வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் சி. திரும்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2% எடுத்துக்கலாம். ஒருத்தங்கிட்ட காரு, பைக்கு, வீடுன்னு எல்லாமே இருக்கும், ஒருத்தங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த 2% நீங்க பார்த்த உடனே சொல்லிடுவீங்களா இவன் ரொம்ப வெல்த்தியா இருக்கான், இவன் வந்து வெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லி? பிகாஸ் யூ நெவர் நோ. உங்களால கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2 இடத்துல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, பீப்புள் வந்து என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் பாக்குறீங்களே தவிர அவங்க எவ்வளவு சேவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கல. இந்த மாதிரி கார், பைக் வச்சிருக்கிற பர்சன் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், இந்த பர்சன் பி எல்லா அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். யூ வில் நெவர் நோ. அதனால சிம்பிளா சொல்லணும்னா, ரிச் இஸ் விசிபிள் பட் வெல்த் இஸ் நாட் விசிபிள். இந்த பர்சன் மேபி சேவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ திஸ் இஸ் வேர் திஸ் லெசன் இஸ் கால்ட் சேவ் மணி. இவ்வளோ நாளாக நாம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சேவிங்னா நமக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா அதை சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படின்னு சிம்பிளா நினைச்சிட்டு இருக்கோம். பட் உண்மை என்னன்னா, சேவ் பண்றதுக்கு ரீசனே தேவையில்ல. நம்ம கண்டிப்பா நமக்கு நீட் இருக்கோ இல்லையோ நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணும். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இமேஜின் உங்களுக்கு சடனா ஒர்க் போயிருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓகே இதுமே என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாட் வந்துருச்சுன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ கரெக்டா இந்த நேரத்துல உங்ககிட்ட சேவிங் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட எந்த சாய்ஸுமே இல்லை, நீங்க அதை பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அப்படின்றதெல்லாம் இங்க மேட்டராகவே இருக்காது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குன்னா எதையாவது ஒன்று பண்ணணும், மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். பட் இப்போ இதே உங்ககிட்ட சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா, யூ ஹாவ் அ பிரீத்திங் ரூம். நீங்க திங்க் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்க எதை வேணா பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு இந்த ஒர்க்கே பிடிக்கலன்னா நோன்னு சொல்லலாம், இல்லை நான் கொஞ்ச நாள் போய் பிரேக் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேன்னு சொல்லி போய் பிரேக் எடுக்கலாம். இந்த மாதிரி உங்களோட லைஃப்பை நீங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா வச்சுக்கலாம். ஸோ நாம இவ்வளவு நாளா பார்த்த சேவிங்ஸ்னா நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணும்னா அதை சேர்த்து வச்சு வாங்கணுன்ற தாட்டை மறந்துட்டு சேவ் பண்றதுக்கு ரீசனே இல்லை அப்படின்றத மண்டையில ஏற்றிட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சேவிங்கிறது ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பாஸ் பண்றதுக்கும் பிரேக் எடுக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ ரியல் டைம் சினாரியை வச்சு இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சடனா ஜாபே யூஸ் பண்ணாலும் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நமக்கு வந்த உடனே ஓகே இதுதான் வந்திருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷன் எடுக்க தேவை இருக்காது. ஸோ இதனாலதான் இங்கே நம்மளோட சேவிங்ஸ், இந்த மணி, இது எல்லாமே நமக்கு ரைட்டான சாய்ஸை சூஸ் பண்றதுக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. த மோஸ்ட் வால்யூபிளான சூஸ் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா ஃப்ரீடம்.
அது நமக்கு மணி இருக்கிறதுனால கிடைக்கும். நெக்ஸ்ட் லெசனும் இந்த ஃப்ரீடம் பற்றி தான். நம்ம இமேஜின் நம்ம காலையில் எந்திரிக்கணும், நமக்கு எந்த வித கமிட்மெண்ட்டும் இல்லை, இந்த மாதிரி ஜாபுக்கு போகணும், இந்த மாதிரி இதை பண்ணணும், இந்த மாதிரி அதை பண்ணணும், அந்த மாதிரி சொல்லி எதுவுமே இல்லை. ஸோ நவ் யூ கேன் சே நோ, யூ கேன் டேக் பிரேக், யூ கேன் ஸ்பெண்ட் த டைம் வித் யுவர் ஃபேமிலி. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணுறோம். அது ஒர்க்காக இருக்கட்டும், அது எதுவாக வேணா இருக்கட்டும். இதை இமேஜின் பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, த கிரேட்டஸ்ட் திங் மணி கேன் பை இட்ஸ் நாட் அன் ஹவுஸ், இட்ஸ் நாட் அன் கார், இட்ஸ் ஃப்ரீடம். நீங்கள் இதை கொஞ்சம் டீப்பாக நல்லா திங்க் பண்ணிப்பாங்க. நம்ம ஏன் மணியை சம்பாதிக்கிறோம்னு சொல்லி நினச்சி பார்த்தா கூட சுற்றி முற்றி கடைசியில் வந்து நான் ஃப்ரீடமாக இருக்கணும், நான் ஜாலியாக இருக்கணும், லாஸ்ட்டாக எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணக்கூடாது, நான் இப்பயே சம்பாதிச்சு வச்சுட்டா போதும், அந்த மாதிரி ஒரு தாட்டு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே மணியை எப்போ வேணால் சம்பாதிக்கலாம். ஆனால் நமக்கு போன டைமை நம்மளால் பை பண்ண முடியாது. இன்னைக்கு போச்சுன்னா முடிஞ்சு இல்லையா? ஓகே, இது எல்லாமே தான் இந்த புக்கில் இருந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட பிக்கஸ்ட் லெசன்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என் மணியை பற்றி கொஞ்சமான தாட் ஏதாவது மாறி இருந்தால் கூட அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.